இவனோட சுயநலத்துக்காக செஞ்ச காரியத்தினால எந்த பாவமும் அறியாத ஒரு அம்மாவோட உயிர் அநியாயமா பறி போயிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த சூளமேனி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 55 வயசாகிற சரஸ்வதி. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. 2 பேருமே மேரேஜ் ஆகி ஃபேமிலியோட சென்னையில செட்டில் ஆயிட்டாங்க. இந்த சரஸ்வதிங்கிறவங்க கணவர் இறந்த பிறகு தனியா தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அதே கிராமத்தை சேர்ந்த 22 வயசாகிற வெங்கடேசன் என்பவர் வெள்ளிக்கிழமை மதியம் சரஸ்வதியோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்காரு. அதே சமயம் அந்த சரஸ்வதி அம்மா போட்டிருந்த தங்க நகையையும் அவங்களோட போனையும் திருடினது மட்டும் இல்லாம அந்த அம்மாவை அங்கேயே வெட்டி கொண்டுட்டு தப்பிச்சும் ஓடி இருக்கிறாரு. சென்னையில இருந்த சரஸ்வதி அம்மாவோட மகன் ஒருத்தர் தன் அம்மாவுக்கு போன் பண்ணி எடுக்காததுனால சந்தேகம் ஏற்பட்டு பக்கத்துல உள்ளவங்களை விட்டு வீட்டுல போய் தன் அம்மாவை பார்க்க சொல்லியிருக்காரு. அப்போதான் அந்த அம்மா ரத்த வெள்ளத்துல கடந்ததை பார்த்துட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடின வெங்கடேசனை செல்போன் சிக்னல் மூலம் சென்னையில வச்சு போலீஸ் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ண வெங்கடேசனை எதுக்காக இப்படி பண்ணுனேன்னு சொல்லி போலீஸ் விசாரிச்சப்போ தன்னோட போனுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கும் தன் காதலியோட போன்ல பேசி ஊர் சுத்துறதுக்கும் செலவுக்கு பணம் இல்லைன்னு தான் அப்படி பண்ணேன்னு அலட்சியமா பதில் சொல்லியிருக்காரு.